அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 18, 2026 செவ்வாய்க்கிழமை. வாங்க சால்வ் பண்ணலாம். தமிழக முதல்வரின் மகனான டேஷ் சஞ்சய் ஒரு திரைப்படத்தை இயக்கி வருகிறார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய மகன் யாருன்னு கேட்காங்கன்னா ஜேசன் சஞ்சய். பதில் என்ன? ஜேசன் சஞ்சய் ஒரு படத்தை இயக்கி இருக்கிறார். அந்த படத்தோட பேர் சிக்மா. இந்த மாதம் வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, போன மாதம் வர வேண்டியது. ஒன்று மேலேருந்து கீழே. என்ன டைட்டானிக் அவதார் இயக்குனர் யாருக்கு இருக்காங்க? டேஷ் கேமரூன், ஜேம்ஸ் கேமரூன். படம் பேர் என்ன? ஜேம்ஸ் கேமரூன். இஸ்லெல்லாம் முடிஞ்சிருக்கு. என்ன கேள்வி வருதுன்னு பார்ப்போம். சிலந்தியின் தன்மை கொண்ட பிரபல சாகச பாத்தியம் அட்வென்ச்சர் கேரக்டர் ஸ்பைடர்மேன். இப்போ கூட ஒரு மூவி வந்துச்சு, ஸ்பைடர்மேன். அதோட ஒரு எடிஷன் வந்துச்சு. ஓகே, 7 மேலேருந்து கீழே. என்ன சண்டை ஆங்கிலத்தில் சொல்லுங்கள்? ஃபைட். ஓகேங்க. 5 மேலேருந்து கீழே. என்ன நீர்நிலை குறித்து மம்முட்டி நடித்த திரைப்படம்? தண்ணி பிரச்சனையை குறித்து மம்முட்டி நடித்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் மேகம்னு 2002 ஒரு படம் நடித்தார். மம்முட்டி அபிராமிலாம் சேர்ந்து நடித்த படம் கார் மேகம். மிலிட்ரி மேனாக நடிச்சிருப்பார். அந்த ஊரில் ஒருத்தன் அவங்களோட லேண்ட் எல்லாத்தையுமே, கஷ்டப்படுறவங்க லேண்ட் எல்லாமே ஆக்குப்பை பண்ணி வச்சுருப்பான். அங்கே தண்ணிக்கு எவ்வளோ தான் போராடுறாங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் இந்த படத்துக்கப்புறம் ஓன் யுவர் வாட்டர், தண்ணியை சேமிக்க பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மூவின்னு கூட சொல்லலாம். ஓன் யுவர் வாட்டர், நம்மளுடைய நீராகத்தை நம்ம எப்படி சேமிக்கணும், நம்மளுடைய எதிர்காலத்துக்கு இந்த நேச்சரை எப்படி கொண்டு போகணும். ஓகே, 3 மேலேருந்து கீழே. என்ன திருமண வயதை எட்டிய மகளுக்கு டேஷ் பார்க்க தொடங்கின பெற்றோர். திருமண வயதை பெண் எட்டியாச்சுன்னா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வரன் பார்க்க தொடங்கினர். ஓகேங்களா? 2 மேலேருந்து கீழே. என்ன இங்கே இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கேப் விடாமல் விட்டுட்டாங்க, அலைன்மெண்ட்டில் மிஸ் பண்ணிட்டாங்க. வளம் இணைப்பில் ஒரு இழிவாக சொல்லக்கூடிய வார்த்தை கேவலம். இணைப்பில் அப்படின்னா இந்த வேர்டு இணைக்காமல் வந்துக்கலாம், கேவலம் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? கேவலம். ஓகே, இகழ்ச்சி. ஓகேங்க. 11 இடமிருந்து வளம். என்ன டேஷ் கேழ்வரகு போன்ற தானியங்கள், சிறுதானியங்கள்னு சொல்லுவோம். கேழ்வரகுனால கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை எல்லாமே சிறுதானியங்கள். இன்றைக்கி தினத்தந்தியில் ஆல்ரெடி இப்போ தான் சால்வ் பண்ணி முடித்தோம். 15 இடமிருந்து வளம். என்ன உயரம், ஹைட்டுக்கு ஆப்போசிட் என்ன? குள்ளம். குட்டை சொல்லலாம், இங்கே வந்து குள்ளம்னு சொல்லலாம். ஓகே, 10 மேலேருந்து கீழே. என்ன விரலுக்கு டேஷ் வீக்கம் வேண்டும். விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும். அது ஆக்சுவலாக இது பழமொழி. விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கையில் காசு இருக்கோ அந்த காசு கணக்கு பண்ணி செலவு பண்ணணும். அதிகமாக தேவையில்லாமல் எதுவும் பண்ணணும்னா நம்ம கடனாளியாக மாட்டிக்கொள்வோம். இதை பழமொழியை சுதாரித்து வாழ்ந்தவங்கள்லாம் தப்பிச்சுக்குவாங்க. விரலுக்கு தகுந்த வீக்கம். இந்த விரலுக்கு எவ்வளோ வீங்க முடியுமோ அவ்வளோதான் வீங்கணும். அதுக்கப்புறம் மேலே வீங்கிச்சுன்னா விரல் தாங்காது. அதான் வாழ்க்கை. 18 இடமிருந்து வளம். என்ன கமலஹாசன் 10 வேடங்கள் தரித்த படம்? கமலஹாசன் வந்து 10ன்னா தசம்னு வச்சுக்குவோம். 10 வேஷங்கள் வச்சு நடித்த படம் அப்படின்னா வேஷம்னா அவதாரம், தசவதாரம். பதில் என்ன? தசவதாரம். ஓகே ஓகே. 19 மேலேருந்து கீழே. என்ன
சாரிங்க, தசவதாரம், தசா. ஓகே. 19 மேலேருந்து கீழே. எழுத்தாளர் தேவன் படைத்த பாத்தியம். தேவனுடைய ஸ்டோரியில் பார்த்த படம் ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா துப்பதியும், அந்த புக்குடைய நேம், கேரக்டருடைய நேமும் தான் துப்பதியும் சாம்பு. நான் சின்ன பையனாக கீழே லைப்ரரியில் படிச்சிருக்கேன். ஒரு நீட்டை மூக்கும் ஒரு கொடையும் வச்சுட்டு இருப்பார், டிடெக்டிவாக காமெடியாக கண்டுபிடிப்பார். ஓகே. 23 இடமிருந்து வலம் என்ன? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அமீரக எமிரேட்டின் தலைநகர் அபுதாபி. ஓகேங்க. 20 மேலேருந்து கீழே என்ன? புறவி என்பதற்குள் ஒரு நிழல் நடிகர், நிழல்கள் பட நடிகர். நிழல்கள்னு ஒரு படம் வந்துச்சுங்க 1980. அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் இவர் ரவிங்கவர் நிழல்கள் ரவின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஓகே. 12 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் சரணம் ஹச்சாமி, புத்தம் சரணம் ஹச்சாமி, புத்தரையே நானே உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. 16 இடமிருந்து வலம் என்ன? ராஜேச்சுரம் உள்ள இடம். ராஜேச்சுரம் அப்படின்னா என்ன? நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. ராஜேச்சுரம் அப்படின்னா, நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல, அதோட நேம் என்னன்னு சொல்கிறீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயில். அந்த பிரகதீஸ்வரர் கோயிலுங்கிறது வந்து இப்போ 17ஆம் நூற்றாண்டு இல்லை 18ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பெயர் சொன்னாங்க. ஆக்சுவலாக ராஜராஜ சோழன் கல்வெட்டில் முதல்ல இந்த கோயிலுக்கு வச்ச பெயர் ராஜேச்சுரம். இது இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்காங்க. சாரி, புத்தம். ஓகேங்களா, புத்தம்னு எழுதிட்டேன். தஞ்சாவூர். பதில் என்ன? தஞ்சாவூரில் இருக்குது தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை முதலாம் ராஜராஜ சோழன் வந்து இந்த கோயிலை எழுப்பையில் அந்த அவங்களுடைய கல்வெட்டில் வச்சுருக்காங்க ராஜேச்சுரம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. அது போக வந்து இதை வந்து சமஸ்கிருத பேர் தான் பிரகதீஸ்வரம். அதில் இருந்தால் பிரகதீஸ்வரர் கோயில்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்க. இதில் இதுக்கும் நீங்கள் தமிழுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள சிவலிங்கம் வந்து 12 அடியில் இருக்காது. அதாவது உயிர் எழுத்துக்கள். அவர் இருக்கக்கூடிய பீடம் மெய் எழுத்துக்களாக இருக்குது. அப்படின்னா 18 எழுத்துக்களாக இருக்குது. சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இடப்பட்ட ஹைட்டு பார்த்திங்கன்னா, டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 247 அடி. லிங்கத்துக்கும் நந்திக்கும் இடப்பட்ட தூரம். சரிங்களா. இது ஒரு வகையில் சொல்லலாம். கோபம், கோயிலுடைய கோபம் பார்த்திங்கன்னா 216 அடி ஹைட்டு. நந்தி 29 அடி ஹைட்டு. ஒரே கல்லால் செஞ்சதுனால ஒன்று சேர்த்துக்கோங்க. இல்லை அந்த ஒன்றுக்கு வேறு ஏதாவது கொண்டாந்திங்கன்னா 247. 17 மேலேருந்து கீழே. காதல் பொய்யின் டேஷ் என்றார் சுப்பிரமணிய பாரதியார். காதல் பொய்யின் சாதல். இது எதில் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குயில்பாட்டில் சொல்லியிருப்பார். 21 இடமிருந்து வலம் என்ன? வெற்றிக்கு நேர் எது? வெற்றி இங்கே இருக்க ஆப்போசிட்டில் என்னன்னு சொல்லுவீங்கன்னா தோல்வி. தோல்வியே வெற்றியின் முதல் படின்னு கூட சொல்லலாம். தோல்வியிலேருந்து அனுபவம் கிடைக்கும். ஓகே. 21 இடமிருந்து மேலேருந்து கீழே. என் இசை கேட்டு எழுந்தோடி வருவா என்றோ என்ற வரியில் உள்ள ராகம். என் இசை கேட்டு எழுந்தோடி வருவா என்றோ தோடி. இந்த பாட்டு முதல்ல எதில் வருதுன்னு கேட்டிங்களா? திருவிளையாடல் படத்தில் நாதமா கீதமா அதை நான் பாட ஒரு நாள் போதுமா அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு நாள் போதுமா, இன்று ஒரு நாள் போதுமா அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா. என் இசை கேட்டு எழுந்தோடி வருவா என்றோ தோடி இசை கேட்டு எழுந்தோடி வருவா என்றோ அதே பாட்டிலேன்னு வரும். ஓகேங்களா. பாலையா படிச்சிருப்பார். பாலையா அந்த படத்தில் நடித்த மாதிரி படிச்சிருப்பார். கண்ணதாசன் லிரிக்ஸில் கேவி மகாதேவன் மியூசிக்கில் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் படித்திருப்பார். 24 இடமிருந்து வலம். 4வது தமிழ் மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி, அடுத்து என்ன ஆடி.
ஆடி மாதம் நேரத்தோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஆவணி 1. 22 மேலேருந்து கீழே என்ன பதில் ஆன்சர். நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னது? விடை. ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? இது காய்ந்தால் சுக்கு. எது காஞ்சிடுச்சுன்னா சுக்காயிடும்? இஞ்சி. இஞ்சி காய்ந்தால் சுக்கு. ஓகே. 8 இடமிருந்து வலம் என்ன? விஜயகாந்த் நடித்த திரைப்படங்களில் ஒன்று டேஷ் நாதன். வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் 2001 வந்த படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 8 மேலேருந்து கீழே என்ன? இஸ்லாமியர்கள் தந்தையை இப்படி அழைப்பது உண்டு. இஸ்லாமியர்கள் அவங்க அப்பா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மதிப்புக்குரிய சொல். ஓகே. 9 இடமிருந்து வலம் என்ன? வடிவம். ஆங்கிலத்தில் வடிவம் அப்படின்னா ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 13 இடமிருந்து வலம் என்ன? மீதம். மீதம் எஞ்சியதுன்னு சொல்லலாம். இங்கே பார்க்கறனால பாக்கி இல்லைன்னா மிச்சம்னு சொல்லியிருக்கலாம். 14 மேலேருந்து கீழே என்ன? கீழே ஆன்சு குமாஸ்தா. ஆங்கிலத்தில் குமாஸ்தா ஆங்கிலத்தில் இருந்து என்னன்னு சொல்லலாம்னா கிளர்க். சரிங்களா? இதுதான் இன்றைய பதில்கள். எது தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமாக மலர்ந்த முகம். பாரதியார் சொன்னது எப்பவும் சிரித்த மாதிரியே இருங்க. பிறருக்கு துன்பம் தருவது பாவம், இன்பத்தை கொடுத்தால் புண்ணியம். யாருக்கு தீங்கு நினைக்க கூட செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சஷ்டி கவசத்துலேயும் இதான் சொல்லுவாங்க. அதிகரிக்கும் கடலுடைய வெப்பநிலை. வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். வானிலை மைய வரலாறு. வானிலை மையத்தை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதையும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நன்றிங்க.